அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். காய்ச்சல் பயங்கரமா இருக்கு. 102க்கு மேல இருக்கு. அ டா இது டேப்லெட் போட்டிருக்கேன். ஹோமியோபதி. அ ஏதாவது பிழை இருந்தா பொறுத்தருளுக. ஏன்னா, இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். வீடியோலாம் போக்கூடாது அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அ ஒரு பக்கம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இங்க வந்தாரு. நம்ம சிஎம் திரு ஜோசப் விஜய் 2 பேரும் மீட் பண்ணாங்க. தென் மண்டல மாநாடு. இங்க சில விஷயங்கள பண்றாரு. ஆனா, இது மேல வராத மாதிரி நேத்துல இருந்தே வேற சில விஷயங்கள் வைரல் ஆயிட்டு இருந்தது. 1 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 234 பேருக்கும் காரு. அப்ப ஒரு காரு தோராயமா இப்ப செய்திகள்லாம் பார்த்தா ஸ்கார்பியோ, எஸ்யூவி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தோராயமா 20,00,000 அப்படின்னு போட்டுக்கிட்டா கூட 234 பேர். ஏறக்குறைய இது ஒரு 50,00,00,000 பக்கமா வந்துருது. அப்புறம் ஒருத்தருக்கு 1,00,000 மாதம் மெயின்டனன்ஸ். நான் மத்த விஷயம்லாம் சேர்த்தல. இப்படி எப்படி கணக்கு போட்டாலும் 5 ஆண்டுகளுக்கு இது ஒரு 130, 140 கோடி. அது ஒரு 50 ஏறக்குறைய ஒரு 200 கோடி 5 ஆண்டுகளுக்கு செலவு பண்றோம். எதுக்கு? இவங்க யாருமே வசதியே இல்லாதவங்களா? எதுக்கு ஒரு வசதிய நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னா, வேகமா போய் மக்கள் பிரச்சனைய தீர்த்து வைக்கணும்னு. ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிறப்ப, ஏன் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா போல ரூ. 1 சம்பளம் வாங்கிட்டு நீங்க இருங்களேன். யார் வேணான்னா? சம்பளம் இவ்ளோ விஷயங்கள். 1. அப்புறம் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 6,00,000 அரசு காலி பணியிடங்கள் இருக்கு. அது 8,00,000 உயர வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிஎஸ்சிலேயே 821 அறிவிப்பாணை தான் வருது. நிரந்தர வேலை இல்ல, உத்தரவாதம் பண்ணல. இளைய சமூகத்தினருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. ஆனா, நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு மகிழுந்து குடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் கம்யூனிஸ்டுகள் சிஜேபி அவங்களுடைய போராட்டங்கள்ல கல்லூரி மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள் பங்கேற்கக்கூடாது தடைன்னு போடுறீங்க. எதிர்ப்பு வந்த உடனே பின்வாங்குறீங்க. யாருடைய வாய்ஸு? பாஜகவுடைய வாய்ஸா? இன்னைக்கு அ அ தொகுதி மறுவரையறை இங்க இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு ஏத்த மாதிரி அது இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க பேசியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்துல 543 எம்பிக்கள் உயரக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப இப்படி மாத்துனது தான் அந்தர்பல்டி விஜய் அப்படின்னு திமுக, அதிமுகலாம் விமர்சிக்கிறாங்க. ஆனா ஃபேர் டீலிமிட்டேஷன் அத நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நோ டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறையே வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப ஒரு பக்கம் பாஜக பக்கம் நெருங்கிக்கிட்டு, இன்னொரு பக்கம் வேற பக்கம் மக்கள கவனத்த திருப்பிட்டு, எதுன்னாலும் முன்னாள் ஆளுங்கட்சி தான்னு குறை சொல்லி, இது நல்லதுக்கு இல்ல சிஎம் சார்.